சயின்டிஸ்டுங்க 2024 ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் உதவியோட ஒரு ஸ்டார் எப்படி உருவாகுது அப்படின்ற இமேஜை கேப்சர் பண்ணாங்க. அந்த இமேஜை க்ளோஸா அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ண போது அந்த இமேஜோட பேக்ரவுண்ட்ல கொஸ்டின் மார்க் ஷேப்ல ஒரு செலஸ்டியல் பாடி இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. அப்புறம் அதை க்ளோஸா அப்சர்வ் பண்ணி ரிசர்ச் பண்ணும்போது என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, நம்ம பூமியில இருந்து பல பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு செலஸ்டியல் பாடியோட லைட் வேற ஒரு செலஸ்டியல் பாடி மூலமா ஊடுருவி நம்ம பூமியை ரீச் பண்ணிச்சுன்னா, நடுவுல இருந்த செலஸ்டியல் பாடி ஒரு லென்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ணி பேக்ரவுண்ட்ல இருந்த செலஸ்டியல் பாடி இமேஜை மேக்னிஃபை பண்ணி காட்டும். அப்படி மேக்னிஃபை ஆகும்போது அந்த பேக்ரவுண்ட் செலஸ்டியல் பாடியோட ஷேப் சேஞ்ச் ஆயிரும். இந்த டைப் ஈவெண்ட்டை சயின்டிஸ்டுங்க கிராவிடேஷனல் லென்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமியில இருந்து சுமார் 5 பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல மெர்ஜ் ஆயிட்டு இருக்க 2 கேலக்சியோட இமேஜ் தான் நமக்கு கொஸ்டின் மார்க் ஷேப்ல தெரிஞ்சிருக்குன்னு சயின்டிஸ்டுங்க பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பல பில்லியன் லைட் இயர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்க கேலக்சிஸோட இமேஜ் ரொம்ப மேக்னிஃபை ஆகி தெரியறனால அந்த மெர்ஜிங் கேலக்சிஸ்குள்ள நடக்கிற ஸ்டார் ஃபார்மேஷன்ஸை நம்மளால கிளியரா அப்சர்வ் பண்ணி ஸ்டடி பண்ண முடிஞ்சிருக்கு. இன்னொன்னு, எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்ததை வச்சு முடிவெடுக்காம அதை நல்லா ஆராய்ஞ்சு முடிவெடுங்க. சோ இந்த மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க ஜிபி ஸ்பேஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.